இங்க ஒரு தீவுல ஆண்களே இருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற பெண்கள் ஒரு ஹோலி வாட்டர் மூலமா தான் குழந்தைகளை பெத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்கள்னாலே அழிவு தரக்கூடியவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த தீவுல மாஸ்டர் டேங்கும் அவனோட சீடர்களும் தெரியாம வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த தீவுல இருக்கிற பெண்கள் எல்லாருமே அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொல்றதுக்காக அடைச்சு வச்சிடறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த தீவே ஒரு ஷீல்டால பாதுகாக்கப்பட்டிருக்குதுன்னு. அதனால திரும்பி வந்தவங்க மறுபடியும் அவங்க கிட்டயே மாட்டிக்கிறாங்க. அப்ப அந்த தீவோட இளவரசிக்கு மாஸ்டர் டேங்க் மேல காதல் வந்துருது. அடுத்த நாள் அவங்கள கொல்ல போறப்போ இளவரசி ஃபேக்கான அம்புகளை மாத்தி வச்சிடறா. அப்ப அவங்க முதல்ல ஷாவை பார்த்து அம்பு விடுறாங்க. இளவரசியோட பிளானே புரிஞ்சுக்கிட்ட ஷாவும் செத்த மாதிரி நடிச்சிடறான். ஆனா டேங்க பார்த்து அம்பு விடுறப்போ அவனுக்கு செத்த மாதிரி நடிக்க வரல. உடனே ஷா அவனோட பவரை யூஸ் பண்ணி மாஸ்டர் டேங்க மயக்கம் போட வச்சிடறான். அடுத்ததா ஊஹாங் மேல அம்பு விடும் போது அவன் சோலையே வெளியே வர வச்சு காட்டுறான். அதை பார்த்துட்டு அங்கிருந்து எல்லாருமே அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா பாஜியும் நடிக்கிறதுக்காக ரெடி ஆகிறான். பார்த்தா அவனுக்கு மட்டும் நிறைய அம்புகள் இருக்கிற ஒரு டிவைஸை கொண்டு வந்துடுறாங்க. அதை வச்சு அவனை ஷூட் பண்ணி சாதா பன்றியா இருந்த அவனை முள்ள பன்றியா மாத்திடுறாங்க. லக்கிலி பாஜிக்கு சாகாவரம் இருக்கும். சோ தண்டனை முடிஞ்சதுமே இளவரசி அவங்க 4 பேரையும் காப்பாத்திடுறா.